ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நண்டு கிரேவி தான் பண்ண போகிறோம். முதல்ல நண்டு கிரேவி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவைன்றது பார்க்கலாம் வாங்க. 3 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், ஜீரகம், சோம்பு, மிளகு, மஞ்சத்தூள், வெந்தயம், குழம்பு மிளகாத்தூள். இது வந்து மசாலா அரைக்கிறதுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். நண்டு வந்து நான் வந்து குட்டி குட்டி நண்டு தான் வாங்கியிருக்கேன். இதுதான் கிடச்சிது இன்றைக்கி. கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, இதுதான் தேவையான பொருள். வாங்க இப்போ எப்படி நண்டு கிரேவி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம், அப்புறம் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம், நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதங்கணும், சிவப்பாக நல்லா வதங்கணும். வதங்கிட்ட வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், அப்போ தான் சீக்கிரமாக தக்காளி வதங்கும். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம். ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கணும், அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம், கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கலாம், அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள். நான் வந்து இது வீட்டிலே அரைச்ச மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு கலருக்காக இந்த 1/4 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம், நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நண்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து சின்ன சின்ன நண்டு தான் கிடச்சிது, உங்களுக்கு பெரிய நண்டு கிடச்சாலும் வாங்கி சேர்த்துக்கோங்க. நண்டு போட்டு நண்டு மெதுவாக கலரி விடுங்க. அவ்வளோதான். இந்த நண்டுக்குள்ளே இந்த மசாலாலாம் கொஞ்சம் நேரம் இறங்கட்டும், ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நண்டுக்குள்ளே நல்லா மசாலா இறங்கிருக்கு. இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நண்டு வந்து வேகட்டும், ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இது நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேங்காய், ஒரு 1/4 மூடி தேங்காய், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு. இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ போய் இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். வந்து மசாலா வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த மசாலாவை அதில் சேர்த்துடலாம். லைட்டாக மிக்ஸி வாஷ் பண்ணி அதை ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கி விடுங்க. வந்து தண்ணி ஊற்றி நல்லா நண்டை வந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா வேகட்டும், நண்டு வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நண்டு கிரேவி வந்து ரெடி. நாங்கள் வந்து தோசைக்கு சாப்பிட்றோம், அதனால் கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கோம். உங்களுக்கு இதை விட கொஞ்சம் திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா திக்காக வச்சுட்டு இறக்கிக்கோங்க. நண்டு கிரேவி வந்து ரெடி.
லாஸ்ட்டாக கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு இறக்கிட வேண்டியதுதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நண்டு கிரேவி வந்து ரெடி. நாங்கள் வந்து தோசைக்கு சாப்பிட்றோம். நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். யாராருக்கெல்லாம் தோசை கூட நண்டு கிரேவி வச்சு சாப்பிட பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.